ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருப்படி போற்றி. 5/1/2024 வெள்ளிக்கிழமை, மார்கழி 20 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. தேவைக்கேற்ப வரவுகள் உண்டாகும் நாள். செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். தூரத்து உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். கமிஷன் சார்ந்த பணிகளில் லாபம் அடைவீர்கள். இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு பிறக்கும். சுதந்திரம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி துரிதம் ஏற்படும். பரணி லாபகரமான நாள். கிருத்திகை முடிவு பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மேல்நிலை கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோகிணி சிந்தனைகள் மேம்படும். மிருகசிரீட்சம் ஆர்வம் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட பணிகள் தாமதமாக முடிவு பெறும். தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணி புரியும் இடத்தில் திருப்தியான சூழல்கள் அமையும். பழமையான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீட்சம் அனுசரித்து செல்லவும். திருவாதிரை முயற்சிகள் கைகூடும். புனர்பூசம் திருப்தியான நாள். கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். மனை விருத்தி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார படிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு உயரும். திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். துரிதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். புனர்பூசம் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். பூசம் மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவீர்கள். தோற்ற பொலிவு மேம்படும். திடீரென சில முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும். வரவுகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் தவறிய சில வரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மகம் பொலிவு மேம்படும். பூரம் விரயங்கள் உண்டாகும். உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் சோர்வுகள் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பணி நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். புதிய செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. கனிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் அனுசரித்து செல்லவும். ஹஸ்தம் கவனம் வேண்டும். சித்திரை ஆலோசனைகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும். உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நண்பர்களிடம் பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும். கடன் நெருக்கடிகள் குறையும். ஆக்கம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை அனுசரித்து செல்லவும். சுவாதி வாதங்களை தவிர்க்கவும். விசாகம் நெருக்கடிகள் குறையும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல்கள் அமையும். மனதளவில் தெளிவு பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணிபுரியும் இடத்தில் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல்கள் அமையும். கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும். பொன் பொருள் செயற்கை உண்டாகும். அமைதி நிறைந்த நாள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் சாதகமான நாள். அனுஷம் மேன்மை ஏற்படும். கேட்டை முன்னேற்றமான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும். நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் தெளிவு ஏற்படும். பணி நிமித்தமான நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உண்டாகும். அசதிகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் மதிப்புகள் கிடைக்கும். போராடம் தெளிவு ஏற்படும். உத்திராடம் பக்குவம் பிறக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில திடீர் செலவுகள் உண்டாகும். புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். நீண்ட நேரம் கண்பிடிப்பதை தவிர்க்கவும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். உத்திராடம் சிந்தித்து செயல்படவும். திருவோணம் அனுசரித்து செல்லவும். அவிட்டம் விவேகம் வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அலைச்சல்கள் மேம்படும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். எதிலும் முன்கோபமின்றி செயல்படவும். உணர்ச்சிவசமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகளை கவனம் வேண்டும். விழிப்புணர்வு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்கள் அமையும். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல். பூரட்டாதி பொரிதல் உண்டாகும். உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள். ரேவதி திறமைகள் வெளிப்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.